விஜய் வீடியோ குற்றச்சாட்டுகள் உண்மையா? தாவேக தலைவர் விஜய் கரூர் பெருந்துயர சம்பவத்துக்கு விளக்கம் அளிச்சு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. ஒரு தன்னிலை விளக்க வீடியோவா பார்க்கப்படுற அந்த வீடியோல விஜய் சொன்ன கருத்துக்கள் மேலும் பல கேள்விகளையும் விமர்சனங்களையும் எழுப்பிட்டு இருக்கு. கூட்ட நெரிசல்ல இறப்புகள்னு தெரிவிச்சவுடன் சென்னைக்கு போகாம கரூர்ல பாதிக்கப்பட்டவங்களை ஏன் பார்க்க போகல அப்படின்றதுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. மற்ற மாவட்டங்கள்ல நடக்காதது கரூர்ல ஏன் நடந்துச்சுன்னு கேள்வியும் எழுப்பியிருக்காரு. நடந்தது என்னங்கிற உண்மை மக்களுக்கு தெரியும்னும் கரூர் மக்கள் பேசுறது கடவுளே பேசுற மாதிரி இருக்குன்னு பேசியிருக்காரு. வீடியோ கிளைமேக்ஸ்ல பழி வாங்கணும் அப்படின்னா என்ன பழி வாங்குங்க, என் தொண்டர்களை விட்டுடுங்கன்னு தான் இருக்கிற இடத்தையும் குறிப்பிட்டு முதல்வருக்கு சவாலும் விட்டிருக்காரு. விஜயோட வீடியோ வெளியிடப்பட்ட நாள்ல கரூருக்கு வந்த தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் குழு போலீஸ் மேலையும் அரசு மேலையும் குற்றம் சாட்டி இருக்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. விஜய் வீடியோல சொன்ன குற்றச்சாட்டுகள்ல உண்மை இருக்கா? உயிரிழப்புகள்ல அரசியல் ஆதாயம் தேடுறது யாரு? விஜய் உட்பட எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளுக்கு அரசு அதிகாரிகள் கொடுத்த விளக்கம் போதுமானதா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். 2026 தேர்தலுக்காக தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் வாரம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திக்க திட்டமிட்டு அதுக்காக வாரத்துக்கு 2 மாவட்டம்னு சனிக்கிழமைகள்ல தன்னோட பிரச்சாரத்தை வடிவமைச்சாரு. எந்தெந்த வாரங்கள்ல எந்தெந்த மாவட்டங்கள்னு முதல் ஒரு லிஸ்ட் ரெடி செஞ்சு தமிழக டிஜிபி கிட்ட அனுமதி கடிதம் கொடுத்தது தாவேக. அந்த கடிதத்துல வாரத்துக்கு 3 மாவட்டம்னு திட்டமிட்டிருந்தாங்க. திருச்சி விசிட்டுக்கு பிறகு வாரத்துக்கு 2 மாவட்டமா சுற்றுப்பயணத்தை சுருக்கினாங்க. ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகத்துக்கிட்டையும் புது டூர் லிஸ்ட் படி அனுமதி கேட்க ஆரம்பிச்சாங்க. செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள்ல பிரச்சாரத்தை துவங்கின விஜயால 2 மாவட்டங்களுக்கு தான் ஒரு நாள்ல போக முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அவரோட கட்சி நிர்வாகிகள். ஒரு நாளைக்கு 2 மாவட்டமா பிரச்சாரத்தை சுருக்கின பிறமும் இதுவரைக்கும் அவர் சொன்ன நேரத்துக்கு எந்த ஊருக்கும் பிரச்சாரத்துக்கு போகலங்கிறது கரூர் வரைக்குமான அவரோட பிரச்சார பயணங்கள்ல தெரிய வந்திருக்கு. தவிர விஜய் ஒரு ஊருக்கு வந்தாருன்னா அவர் பேசுற இடத்துல அந்த கட்சியோட மாவட்ட நிர்வாகிகள் அந்த இடத்தை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதில்லை. காவல்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் கட்டுப்படுறது இல்லைங்கிற விமர்சனங்களும் எழுந்துச்சு. அவரோட விக்கிரவாண்டி, மதுரை மாநாடுகள்லேயே உயிரிழப்புகள் நிகழ்ந்ததும் பலர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதும் நடந்துச்சு. நிபந்தனைகள் போட்டு என்னை முடக்க பாக்குறீங்கன்னு நாகப்பட்டினம் பிரச்சாரத்துல காவல்துறை மேலையும் தமிழக அரசு மேலையும் குற்றச்சாட்டை முன்வச்சாரு. ஆனாலும் விஜய் நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கொடுக்கும் போதே பல நிபந்தனைகளை காவல்துறை போட்டது. ஆனா எதையும் தாவேக கடைபிடிக்கலங்கிறது இதுவரைக்கும் நடந்த 5 மாவட்ட பிரச்சாரங்கள்ல வெளிப்பட்டாலும் கரூர்ல 41 உயிரிழப்புகளை ஏற்படுத்தி உலகத்தையே உலுக்கியிருக்கு. விஜய் வெளியிட்ட வீடியோல முதல் முறையா கரூர் சம்பவத்துல தனக்கு ஆதரவு தெரிவிச்ச அரசியல் கட்சிகளுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. விஜய் வீடியோ வெளியிட்ட அன்று விஜய்க்கு ஆதரவாகவும் காவல்துறை தமிழக அரசுக்கு எதிராகவும் பேசினது பாஜக தான். அதுவும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா டெல்லியில இருந்து கரூருக்கு எம்பிக்கள் குழு விஜய்க்கு கொடுக்கப்பட்ட இடம் மிக குறுகலானது, அதனாலதான் விபத்து ஏற்பட்டதுன்னு குற்றம் சாட்டினாங்க. இதுக்கும் ஒருபடி மேல போன பாஜக எம்பியான தேஜஸ்வி சூர்யா கரூர் கூட்டத்துல சில மர்ம நபர்கள் கத்தியோடு அலைஞ்சதாவும் அவங்க பலரை கத்தியால குத்தனதாவும் தன்கிட்ட பாதிக்கப்பட்டவங்க சொன்னதா சொல்லியிருக்காரு. கரூர் சம்பவத்துக்கு நேர்ல போன தமிழிசை சவுந்தரராஜன் அரசியல் பேச விரும்பலன்னு சொன்னாங்க. ஆனா விஜய் வீடியோவுக்கு பிறகு மாநில நிர்வாகமும் காவல்துறையும் நினைச்சிருந்தா உயிரிழப்பை தடுத்திருக்கலாம்னு சொல்லி அருணா ஜெகதீசன் ஆணையத்து மேல நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆணையம் அமைச்சப்போ எந்த ரியாக்ஷனும் காட்டாம இருந்த அதிமுக இப்போ சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்கு. இதே கோரிக்கையை தாவேகாவும் நீதிமன்றத்துல வச்சிருக்கிறது இங்க கவனம் பெற்றிருக்கு. இந்த நிலையில கரூர்ல செய்தியாளர்களை சந்திச்ச முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பாஜக எம்பிக்கள் சொன்ன மாதிரி கத்தி குத்து நடந்திருந்தா அதுக்கான ஆதாரங்களை கொடுங்க, அப்படி யாரும் மருத்துவமனையில அட்மிட் ஆகலன்னு மறுத்திருக்காரு. செஞ்ச தவற ஒப்புக்கொள்ள முடியாம பழிய பிறர் மேல போடுறதுக்காக குற்றச்சாட்டுகளை சொல்றத எப்படி ஏத்துக்க முடியும்னு கேள்வி கேட்டிருக்காரு.
கரூர் சம்பவம் தொடர்பா அரசு மேலையும் போலீஸ் மேலையும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அமுதா IAS உட்பட அரசு அதிகாரிகள் ஆதாரங்களோட ஒரு நீண்ட விளக்கத்தை விஜய் வீடியோ வெளியான நாள்லயே கொடுத்தாங்க. கரூர் கோர சம்பவத்துக்கு முக்கிய காரணமே விஜய் தான் அறிவிச்ச நேரத்துக்கு வராம வெயில்ல காத்து கிடந்த மக்களை தாமதமா வந்து சந்திச்சதுதான் முக்கிய காரணம்னு சொன்னாங்க. குறிப்பா விஜய் பஸ்ஸோட லைட்களை அணைச்சதும் தன் பக்கம் இருந்த ஷட்டர்களை விஜய் மூடினதுமே அந்த பஸ்ஸை நோக்கி அங்க இருந்த மக்கள் முண்டி அடிச்சதுதான் அசம்பாவிதம் நடக்க முக்கிய காரணம்னு அரசு தரப்புல சொல்லப்பட்டுச்சு. தவிர தேவையான தண்ணீர், உணவு உள்ளிட்ட வசதிகளை தாவேக்காவினர் ஏற்பாடு செய்யாததும் திட்டமிட்டே விஜய் தாமதமா வந்தாருன்னு காரணம் சொல்லப்பட்டுச்சு. விஜய் பேச வேண்டிய பாயிண்ட்ஸ்ல கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியலன்னு 50 மீட்டருக்கு முன்னாடியே பிரச்சாரத்தை ஆரம்பிக்க சொல்லி விஜய் தரப்புக்கு போலீஸ் அறிவுரை வழங்கியும் அதை தாவேக்கா நிராகரிச்சதும் உயிரிழப்புக்கு ஒரு முக்கிய காரணம்னு அதிகாரிங்க சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னதோட மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் ஆதாரங்களையும் வீடியோக்களையுமே அந்த பிரஸ் மீட்ல போட்டு காட்டியிருக்காங்க. ஒரு பக்கம் கரூர் கருப்பு சம்பவத்துல அரசியல் ஆதாயம் தேட முயற்சி செய்யறதும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறதும் தொடர்ந்தாலும் இனி நடக்க போற கூட்டங்களுக்கும் பிரச்சாரங்களுக்கு வகுக்க போற விதிகளும் வரைமுறைகளும் தான் கரூர் மாதிரியான தமிழ்நாட்டுக்கே அவமானத்தை தேடித்தர நிகழ்வுகளை தடுக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது.